நேருக்கு நேர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா தான் வந்து அதோட இவ்வளோ அன்பு கொடுக்குறாங்களே, என்ன கைமாறு பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுக்கு அப்புறமா தான் வந்து நான் வாழ்க்கையில் வந்து இன்னும் கொஞ்சம் ஒழுங்காக உழைக்கணும், இந்த அன்புக்கு இந்த இந்த நான் தகுதியாக்கிக்கணும் அப்படின்னு ஆரம்பித்தேன். அப்படி ஆரம்பிச்சனால இந்த நிலைமைக்கு வர முடியுதுன்னா, நீங்கள் உங்களோட சிந்தனைகள் வந்து சரியாக வச்சுருந்தீங்கன்னா யார் வேணாலும் என்ன வேணாலும் ஆகலாம். என்னோட ஒன்றுமே இல்லாத நான் வந்து இந்த மாதிரி ஒரு அன்பு கிடைக்கிற நிலைமைக்கு வந்து என்னால் வர முடிஞ்சிருக்கு அப்படின்னா, இது 17 வயசுல வந்து இவ்வளவு சிரமங்களுக்கு தாண்டிட்டு நீங்க அடைஞ்சிருக்கிற இந்த இடம், நீங்க செஞ்சிருக்கிற இந்த சாதனை, நீங்க தொடக்கூடிய எல்லைகள் வந்து நீங்க தான் அந்த எல்லையை வந்து நீங்க தான் முடிவு பண்ணணும். எங்க சின்ன பிரச்சனைகள்லாம் வந்து 6 மாசம் கழிச்சு நீ அது ஒரு பிரச்சனையே இருக்காது. ஒரு 3 வருஷம் கழிச்சு நீங்க அப்படி ஒரு சிந்தனையே இருக்காது உங்க வாழ்க்கையில. நாகேஷ் எல்லாம் சொல்ற மாதிரி வந்து இங்க வச்சு பார்த்தா தான் அது பெரிய பிரச்சனையா இருக்கும். அந்த சின்ன அந்த இப்படி தள்ளி போயிடுச்சுன்னா அந்த ஒரு சின்ன தூசி மாதிரி ஆயிரும் அந்த பிரச்சனை. ஸோ அது விலகி இருந்து பாருங்க. நினைக்கிற விஷயங்களை நிச்சயமா நிச்சயமா நம்ம சாதிக்க முடியும்.